திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமித்ஷா உரையாற்றிய போது திமுக அரசை தாக்கி கடுமையாக பேசினார். அமித்ஷா உரையின் முக்கிய அம்சங்கள்: திமுகவை வேரோடு தூக்கி எறிய வேண்டும் என்று உறுப்பினர்களை அழைத்தார். திமுக அரசு இந்தியாவின் அதிக ஊழல் அரசு என குற்றம் சாட்டினார். உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்கும் கனவு ஒருபோதும் நடக்காது என்று நேரடியாக சவால் விட்டு பேசினார். திமுகவின் கருப்பு செய்கைகளை மக்கள் உணர்ந்துவிட்டதாகவும் 2026 தேர்தலில் என்டிஏ பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் என்றும் வலியுறுத்தினார். தமிழில் பேச முடியாததற்கு வருத்தம் தெரிவித்தார். ஸ்டாலின் மகனை முதல்வராக்க வேண்டும், சோனியா காந்தி மகனை பிரதமராக்க வேண்டும் என்ற வம்ச அரசியல் குறித்து விமர்சித்தார். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வலுவாகி 2026 ஆட்சியை பிடிக்கும் என பரபரப்பை ஏற்படுத்தினார். திமுக காங்கிரஸ் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தினார். இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக முன்வைத்து கூட்டணியை உறுதிப்படுத்தும் முயற்சி. திமுக தரப்பு இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராவார் என அமைச்சர் KN நேரு பதிலடி கொடுத்துள்ளார். தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அளிக்கப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதிலே முதல் பங்கு உங்களுக்கு இருக்கு. அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே 7 இடங்கள்ல இது முதல் இடமாக பூத்து பொறுப்பாளர்களை மட்டும் சந்தித்து நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய உழைப்பால் பெரிய வெற்றிக்கான மாற்றத்தை உருவாக்குவீர்களா? சொல்லுங்க பதில். एनडीए सरकार बनाएंगे, एनडीए ஆட்சியை உருவாக்குவீங்களா? डीएम के सरकार उखाड़ कर फेंकेंगे, डीएम का ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவீர்களா? मोदी जी को विजयी बनाएंगे, मोदी जी வெற்றியாளராக கொண்டாடுவீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों हाथ. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்துங்க, உரக்க சொல்லுங்கள். विजय के संकल्प की मुट्ठी बीजिए, வெற்றிக்கான முழக்கத்தை முன்னெடுங்கள் और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की जय, वंदे मातरम, वंदे